எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இடி அப்படிங்கிறது பாடியில் ப்ராப்ளமா மைண்டில் ப்ராப்ளமா? ஹாய் எவரிபடி, நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் ஃப்ரம் விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் அண்ட் குணா ஃபெர்டிலிட்டி சென்டர் லால்குடி. இது சில பேருக்கு மைண்டில் ப்ராப்ளம் இருந்து அதனால் இடி வரலாம், சில பேருக்கு பாடியில் ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு ரெண்டுமே இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஈடியை வெளியில் ஒரு சிம்டமாக நம்ம பார்க்கணும். ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. அதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். திரும்ப நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமோன்னு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி வந்துடும். அதுவே அவங்களுக்கு எரெக்ஷன் உண்டு பண்ணாது. ஸோ இட் வில் பிகம் ஒரு விஷயஸ் சைக்கிள் ஆகிடும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்லைங் ஒரு சுகரோ ஒரு பிபியோ அதோடைய மேனிஃபெஸ்டேஷனாகவோ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம இக்னோரும் பண்ணிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. நீங்களாகவே எனக்கு இது மைண்ட்ல தான் ப்ராப்ளம் அப்படின்னு அதை இக்னோரும் பண்ணாதீங்க. நீங்களாவே பாடியில் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சு அதிகமா கவலையும் படாதீங்க. ரிப்பீட்டடா வருதா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம் ஆர் சைன். ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ரெண்டாவது, பர்டிகுலர் பார்ட்னர்ட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க. இது டயக்னோசிஸ்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சுகர் பிபிலாம் இருந்தால் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தும் உங்களுக்கு ரெகுலரா பர்சிஸ்டண்டா திரும்ப வருது அப்படின்னா ஒரு யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி என்னன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. பயப்படுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், தென் அனலைஸ் த காஸ், தென் we will treat it accordingly.